கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தர் யூதாவை யுத்தத்துக்கு அணிவகுத்து நிக்க சொல்றார். என்ன காரியம் கேட்கும் பொழுது முதல் வசனத்தை பார்த்தா, யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார். இஸ்ரவேல் கோத்திரம் 12. அந்த 12 பேரும் கர்த்தரிடத்தில யுத்தத்தை முதல்ல யார் தொடங்கணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது, கர்த்தர் யூதாவை எழுந்து புறப்படும்படியாய் கட்டளையிடுகிறார். கர்த்தர் யூதாவை தெரிந்து கொண்டார் யுத்தத்திற்காக. யூதா யாருன்னா, அவங்க அம்மா நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் சொல்லி யூதாவுக்கு பெயர் சூட்டினாங்க. யூதா என்பது துதிக்கிறவன். துதிக்கிறவன் கையில தான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறார். துதிக்கிறவங்க கையில தான் பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாது கர்த்தர் நம்ம எழுப்புகிறார். நாம ஒவ்வொருவரும் துதிக்கிற ஜனங்களாய் மாறணும், ஒரு யூதாவாய் மாறணும். பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல, யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரும் பெர்சியரையும் அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் தாமே அவன் எழுந்து போன போது கர்த்தர் சத்துருக்களை யூதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். முதலாவது கர்த்தர் யூதாவை யுத்தத்திற்கு போகும்படியாய் கட்டளிடுகிறார். அதுக்கு கீழ்ப்படிந்து யூதா எழுந்து போன போது கர்த்தர் சத்துருக்களை யூதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். தேவ ஜனங்களே, தேவ நாமத்தை நாம் துதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசின் கிரியைகளையோ அவனுடைய காரியங்களையோ கர்த்தர் அழிக்க முடியாது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். பாத்தீங்கன்னா 10,000 பேரை வெட்டினார்களாம். நமக்கு விரோதமாய் 10,000 பேர்கள் எழுப்பினால் அத்தனை பேரையும் வெட்டி நிர்மாணமாக்குகிற பலனை துதிக்கிறவருடைய கரத்தில கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பரிசுத்தவான் ஒரு தரிசனத்தை பார்த்தாராம். அந்த தரிசனத்துல ஒரு பிசாசு மற்ற பிசாசு கிட்ட ஓடி வருதான். அந்த பிசாசு கேக்குறான், அந்த பிசாசு தலைவன் கேக்குறானா, நீ ஏன் அந்த வீட்டுக்கு போன, உன் மேல எல்லாம் ரத்த காயத்தோட ஓடி வர அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ அந்த வீட்டுக்குள்ள என்னால போகவே முடியல, நான் உள்ள போகும்பொழுது கற்களா என் மீது வந்து விழுது. என்ன அப்படின்னு அவங்க துதிக்கிறாங்க. தேவனை அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு துதியும் அந்த வீட்டுக்குள்ள நான் போகாதபடிக்கு கற்களா என் மீது விழுந்து என்னை காயப்படுத்தினது, என்னால அங்க போக முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிசாச முறியடிக்கணும்னா தேவ ஜனங்கள் துதிக்கிற குடும்பங்களா நாம் இருக்கணும். காலையிலும் மாலையிலும் எப்பேளையிலும் கர்த்தரை துதிக்கிற கிருபை நமக்கு வேணும். அந்த பரிசுத்தமான குடும்பம் துதித்ததுனால அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் போன பிசாசு அடிபட்டு ஓடி வந்தான். அதே போல முதல்ல யுத்தத்திற்கு போகும்படி அணிவகுத்து நிற்கணும்னு இஸ்ரவேல் புத்திரர் ஒன்று கூடி கூடும் பொழுது கர்த்தர் சொன்னான், யூதா எழுந்து போகட்டும். யூதா எழுந்து போகும் பொழுது கர்த்தர் சத்துருக்களை யூதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளின் வாலிப பிள்ளைகளை நாம் துதிக்கிறவர்களாய் மாறணும். தேவ நாமத்தை சொல்லி சொல்லி நாம் துதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய், நம் குடும்பங்களுக்கு விரோதமாய், நம் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், நம்முடைய படிப்போ வேலையோ இல்ல நம்முடைய சரீர சுகமோ எதற்கு விரோதமாய் எந்த சத்துருக்கள் அணிவகுத்தில் நின்றாலும் கர்த்தர் நிர்மூலமாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, அன்று யூதாவின் கையில சத்துருக்களை ஒப்பு கொடுத்தது போல இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளும் யூதாவாய் மாறட்டும். அவர்கள் எழும்பி துதிக்கும் பொழுது சத்துருக்களை அவர்கள் கையில ஒப்பு கொடுப்பீராக.
அவர்கள் எதற்காக தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா இதோ தகப்பனை போராடி செபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே இதோ தகப்பன் அந்த ஜெபங்கள் கேட்டு ஆண்டவரே அவர்களை நீ ஆசீர்வதிப்பீராக. சத்துருக்கள் நிர்மூலமாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் துதி சத்தம் கேட்கப்படட்ட ராஜா. கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் துதியில் மகிழ்கிறவர், துதிக்கு பயப்படத்தக்கவர். தேவரீர் நாங்கள் ஒரு யூதாவாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.